இடையில வந்து இவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா இந்த இப்போ மெக்கா மசூதியில் இருக்கக்கூடிய அந்த அந்த மைக் சிஸ்டம் வந்து ஒலிபெருக்கி சிஸ்டம் வந்து ப்ராட்காஸ்ட் சிஸ்டம் வந்து மெக்கா நகரம் முழுவதுக்குமே கேட்கும். அப்போ மெக்கா நகரம் முழுவதுமே கிளர்ச்சியாளர்கள் தங்களது கொள்கைகளை வந்து ஒலிபரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அதில் வந்து பல கோரிக்கைகள் வந்து சொல்கிறாங்க. அமெரிக்காவுக்கு இந்த மாதிரி எண்ணெய் ஏற்றுமதியை வந்து நிறுத்தணும், அப்புறம் வந்து அரேபிய தீபகற்பத்திலிருந்து வெளிநாட்டவர்கள் வெளிநாட்டு படை எல்லாத்தையும் வந்து வெளியேற்றணும், இந்த மாதிரி தமது கொள்கைகளை வந்து தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆரம்பத்தில் வந்து சவுதி இராணுவம் வந்து ரொம்ப அக்ரஸிவாக வந்து தாக்கலை, ஒரு சாஃப்டாக தான் வந்து டீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா உள்ளே வந்து பணைய கைதிகள் வந்து இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, வெளியிலேருந்து எந்த உணவுப் பொருளோ தண்ணியோ உள்ளே போகக்கூடாது, இதன் மூலமாக கிளர்ச்சியாளர்களை வந்து பட்டினி போடுவோம், அப்படி பட்டினி ஆக்கிட்டால் அவர்கள் வலிமையை வந்து இழக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அப்படி பண்ணிட்டு வந்து தாக்குதல் நடத்த போதும் கூட இவர்கள் வந்து வெற்றி பெற முடியலை, பின்னடைவை தான் சந்தித்தாங்க.